சைனிக்னு ஒரு இது இருக்குது, ஸ்கூல் இருக்குது, பள்ளிக்கூடம் கோயம்புத்தூரில். இராணுவ வீரர்களின் பிள்ளைகள் படிப்பது. அவர்களுக்கு RSS பயிற்சி கொடுக்குது. எந்த மனநிலையில் வெளியில் வளர்ந்து வருவான்? அவன் பார்க்கும் போதே உன்னை பகைவனாவே பார்ப்பான். இஸ்லாமின் கிறிஸ்தவர்களே, நீ என்ன நினைப்ப? சரி, நான் இப்படி ஒன்று கேட்குறேன். இந்தியா அதிகமாக ஏற்றுமதி செய்கிற கறி எது, பொருள் எது? மாட்டுக்கறி. ஆண்டு ஒன்றுக்கு 24 லட்சம் டன் ஏற்றுமதி செய்யுது. உலகத்திலே அதிகமாக மாட்டுக்கறி ஏற்றுமதி செய்கிற நாடு இந்தியா. ஆனால் மாடு எங்கள் தெய்வம். நீ மாட்டுக்கறி சாப்பிட்டா கொண்டு வரும், ஆனால் ஊரானுக்கு ஊட்டிவிடும். இது நம்முடைய கொள்கை கோட்பாடு. பீஃப் எக்ஸ்போர்ட் ஹே, இந்துஸ்தான் இஸ் நம்பர் 1 ஹேம்பர். யாருக்கு எக்ஸ்போர்ட்? யாருக்கு? எல்லாம் இஸ்லாமிய கிறிஸ்தவ நாடுகள். அவனுக்கு மாட்டுக்கறியை ஏற்றுமதி செஞ்சு அவன் கொடுக்கிற காசுல சாப்பிடுவான், வாழுவான். ஆனால் அவன் எதிரி. இந்த கிறிஸ்தவனை அதிகமாக பேச முடியாது. ஏன்னு சொல்லு, கொண்டே வருவான். அமெரிக்கா உலக வங்கி அவன் கட்டுப்பாட்டில் இருக்கு. 150 லட்சம் 56 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்கு. 60 ஆண்டுகளில் இந்தியா வாங்கினது 56 கோடி தான், 56 லட்சம் கோடி தான். ஆனால் நம்மால் வந்த 10 ஆண்டுல 156 லட்சம் கோடி. எப்படி இருக்கு? மறுபடியும் வரப்போறாருங்கிறார். மறுபடியும் வந்தா நம்ம எல்லாரும் தெருக்கோடி தான். மோடி ஆட்சியில் மக்கள் தெருக்கோடி, அவ்வளவுதான். தெருவோடு ஏந்தி தெருவோடு போக வேண்டியதுதான். இங்கே மாற்றம் என்பது வெறும் வெற்று வார்த்தை. அன்பு உடன் பிறந்தவனே, மாற்றம் என்பது, வளர்ச்சி என்பதும் வெறும் வார்த்தை. ஜனநாயகம் என்பதும் சம உரிமை என்பதும் சம வாய்ப்பு என்பதும் வெறும் வார்த்தைகள். இங்கே கிடையாது. மக்களுக்கான நீதியை நீ பார்த்திருக்கிறியா? ஒரு வழக்குக்கு நீ போய் சாதாரண உழைக்கும் மக்கள் நீதிமன்றத்தில் போய் உடனே நீதியை பெற்று திரும்ப முடியும். 10 ஆண்டு 15 ஆண்டு நிலுவையில் கிடக்கும். ஆனால் ஒரு அரசியல் கட்சி ஒரு பொதுக்குழு தீர்மானத்தை நிறைவேற்றி இது செல்லுமா செல்லாதா என்றால் காலையில் போனால் மாலையில் தீர்ப்பு வரும். இந்த சின்னம் யாருக்கு கொடுக்கப்படும், யாருக்கு, இதில் யாருக்கு, இந்த 2 பேரில் யாருக்கு என்று கேட்டால் இவருக்கு என்று உடனே தீர்ப்பு வரும். அப்படினால் அதிகாரம் யாருக்கு? நீதி யாருக்கு கட்டப்படுகிறது? இப்போது நீ வாக்கு செலுத்தி கட்டப்படுகிற அதிகாரம் யாருக்கு? அதானி அம்பானிக்கா, அடித்தட்டு மக்களுக்கா? ஆழ்ந்து சிந்தித்து பார். காங்கிரஸ் கொடுத்தால் என்ன ஆகும்? ஏர்போர்ட்டை எதுக்கு நீ அதானி கொடுக்கிறாய்? ஏர்போர்ட் ஒன்றால் வச்சுக்க முடியாதா? துறைமுகம் கட்டுவதை எதற்கு அதானி கொடுக்கிறாய்? ஏன் அரசு கட்ட முடியாதா? இப்படி பார். ஏர்போர்ட்டை தனியார் கொடுத்துட்டாய். அந்த வரைபடம் யார்கிட்ட இருக்கும்? தனியார் முதலாளிகிட்ட இருக்கும். சீனாவுக்கு எனக்கும் சண்டை. இந்த வரைபடத்தை கூட 1 லட்சம் கோடி தர்றேன்னா கொடுத்துட்டு போயிட்டே இருப்பானே. அவன் அங்கே வந்து போர் விமானத்தை நிறுத்தி சண்டை போட்டு கொண்டு போயிடுவானே. என்ன பண்ணுவேன்? என்ன வச்சிருக்க பாதுகாப்பு? 100 விழுக்காடு ராணுவத்தில் அந்நிய முதலீடை கொண்டு வந்துட்டு 100 விழுக்காடு. ராணுவ வீரர்களுக்கு உடை தைக்கிறது யார்? தனியார். ராணுவ வீரர்களுக்கு உணவு போடுறது யார்? தனியார். துப்பாக்கி எங்கே வாங்கினா? ரஷ்யாவில். பீரங்கி எங்கே வாங்கினா? இஸ்ரேலில். போர்க்கப்பல் எங்கே வாங்கினா? ரஷ்யாவில். ரபேல் விமானம் எங்கே வாங்கினா? பிரான்ஸில். எல்லா நாட்டிலையும் ஆயுதங்களை வாங்கி எந்த நாட்டோட சண்டை விட்டு என்னை காப்பாற்ற போற? எந்த நாட்டில்? அடுத்த வீட்டில் பக்கத்து வீட்டில் அருவாக்கம்பு வாங்கி யாரோட சண்டை விட்டுற என்னை காப்பாற்ற போற? என்ன உன் கோட்பாடு? என்ன உன் கொள்கை? ராணுவ ரகசியம் என்று ஒன்று உண்டா? உன் நாட்டில் உண்டா? என்ன ரகசியம் வச்சிருப்ப ராணுவத்துக்கு? சொல்லு பாப்போம். நான் இப்படி ஒரு கேள்வி எழுப்புறேன், நீங்க சொல்லு. பாகிஸ்தான் ராணுவ வீரர்கள் இந்திய ராணுவ வீரர்களை கழுத்தை அறுத்து கொன்று போட்டார்கள். 2 வீரர்களை. ஏன் கழுத்தை அறுத்தார்கள்? கழுத்தை அறுக்கும் போது ஏன் என் நாட்டு இன்னும் கழுத்தை இருக்கிறவங்க என்ன பண்ணிருந்தா? கையில் துப்பாக்கி இருக்கு, சுற்றுப்பாடல கிட்ட வரும்போது ஏன் துப்பாக்கி இருக்கு, தோட்டா இல்லை. அதனால அவன் வந்தான், புலிச்சான், கழுத்தை அறுத்துட்டு போயிட்டான். இது சத்தியம். இல்லைன்னு மறுக்க சொல் பார்ப்போம். ஆழ்ந்து யோசிச்சு பாரு. வலிமை மிக்க கடற்படை வச்சிருக்க இந்திய ராணுவம் கடலுக்குள்ள பாதுகாப்பு பணியை செய்து, யாரிடமிருந்து யாரை பாதுகாக்க அந்த பணியை செய்து, உன் சொந்த நாட்டு மக்களில் 850 பேரை சுட்டிருக்கான் இலங்கை கடற்படை வீரன், இலங்கை ராணுவம். ஒரே ஒரு செய்தி சொல்லு. இந்த நாட்டு மீனவனை தாக்க வரும்போது சிங்கள ராணுவத்தை தடுத்து காப்பாற்றினார்கள் இந்திய ராணுவம் என்று ஒரு செய்தி சொல்வோம்.
எனக்கு நாட்டுப்பட்டு வரணும்னா எப்படி வரும்? எப்படி வரும்? நான் செத்து விழுந்த மீனவன், நெத்தி பொட்டில் வைக்க ₹1 காசு தரல. நீ ₹1 மீனவன் செத்து விழுந்தா கண்டுக்காது. நான் கள்ளச்சாராயம் குடி செத்தா 10 லட்சம் தரும். அது ஒரு இப்படி ஒரு ஆட்சி, இப்படி ஒரு நடைமுறை.